ககனையும் பூமியும் இங்க வர வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய மத்த சடங்குகளை நடத்தி முடிக்கலாம். அதே மரியாதையோட அவங்கள திருப்பி அனுப்பி வைக்கலாம் மாமா. நம்ம அந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டோங்கிற ஒரு நல்ல பேரு சமூகத்துல கிடைக்கும்ல. அவங்கள நிரந்தரமா வச்சுக்கலான்னு நான் சொல்ல வரல மாமா. மாமா, நீ எவ்வளவுதான் சொல்லி எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. செத்து போனவங்க மேல நம்ம அதிகமான அன்பு வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு மார்பிள்ல சமாதி கட்டுவோம். அதை விட்டுட்டு செத்து போன பணத்தை தோண்டி எடுத்துட்டு வந்து தலையில வச்சுக்க மாட்டோம். உன்னோட பிரச்சனை என்னன்னா பூமி உயிரோட இருக்கா இன்னும் சாகலையே நீ நினைக்கிறதுதான். பூமி உண்மையிலே செத்துட்டான்னு நீ மனப்பூர்வமா நம்பிதான் ஆகணும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மாமா மாமா, நீங்க என்ன பேசுறீங்க சரத்சந்திர ஐயா? இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. எங்களுக்கு தெரியாம வந்து இதெல்லாம் கேட்டு கஷ்டப்படுத்திட்டோம். சோபா சந்திரா அம்மா ஆரம்பிச்சு வச்ச அந்த நடனம் அவங்களோடயே முடிஞ்சு போச்சா? நாங்க வரோம் ஐயா. ஐயா நில்லுங்க. எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை வெறும் கையோட திரும்ப அனுப்புறது அவமதிக்கிற மாதிரி. நீங்க நாட்டியத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. உங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. எனக்கும் சோபா சந்திராக்கும் பிறந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டா. ஆனா எனக்கும் அபூர்வாக்கும் பிறந்த நட்சத்திரா உயிரோட தான் இருக்கா. அவளே வந்து அந்த நாட்டியத்தை ஆடுவா. நட்சத்திராவா? அவங்களுக்கு நாட்டியம் அவ தான் பண்ணுவான்னு நான் சொல்றேன்ல. அம்மா நட்சத்திரா, இங்க வாமா. உன் கையால அவங்க கிட்ட இது கொடுமா. சரிங்க டாடி. நீங்க அந்த நாட்டியத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க ஐயா. என்ன ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி மாமியாரும் மருமகளும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறீங்க? உன் அப்பா பார்வையில செத்த இன்னும் உயிரோட இருக்கிற பூமி வாயை திறந்து பேசு. நீ என்கிட்டயே போட்டி போடணும்னு பார்த்தல்ல, என்னையே ஜெயிக்கணும்னு நினைச்ச. என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணி தோல்வி அடைய வைக்கணும்னு நினைச்ச. கடைசியில என்னாச்சு? தோத்து போயிட்ட. அழுமூஞ்சி மட்டும் தாண்டி பாக்கி. பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர நம்ம ஊர் திருவிழாவுக்கு உன் அம்மா நாட்டியம் ஆடி நடராஜரை மகிழ வச்சா, நெருப்ப ஏத்தி வச்சா, மழை பெஞ்சு வறட்சி கஷ்டம் கண்ணீர் எல்லாமே தீரும்னு உன் அம்மா நிரூபிச்சு காட்டினபடி. ஆனா நீ உன் அப்பாவுக்கு பிடிக்காத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பாவோட பார்வையில செத்து போயிட்ட. என்ன பண்ற? இப்ப உனக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியமா? வேணாம். நம்ம சிட்டில இருந்து வந்திருக்கோன்னு தெரியணும்னா இப்படி தம்ம சீன் போடணும். விழுந்தனா பல்லெல்லாம் கொட்டி போயிடும். பாத்து நட. என் மெயின்டெனன்ஸ் பார்த்து உனக்கு போறாம. இந்த கொழுப்புக்கெல்லாம் உனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல நட்சத்திரவை ரெடி பண்ணுவா. மம்மி, டாடி தான் ஏதோ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாருன்னா நீங்களுமா மம்மி? நட்சத்திரா, இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. பயன்படுத்திக்கிட்டா நமக்கு தான் லாபம். அம்மாடி நட்சத்திரா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எல்லா பரதநாட்டிய வீடியோஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் பார்த்து கத்துக்கிட்டு காலையும் கையையும் ஆட்டிக்கிட்டே அவ்வளவுதான். அவ்வளவுதான். சொல்றதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோன்னு பயமா இருக்கு. நான் கூடவே இருக்க போறேன். நீ எதுக்கடி பயப்படுற? நான் பாத்துக்க மாட்டேனா? வாமா, வந்து ரெடி ஆகு. வா, நீ வா. இங்க பாருங்க, என் பொண்ணு நல்லா ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். சித்தி, நீ இங்கே இருந்து பாத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா, நான் இருக்கேன், நீ போ. நட்சத்திரா, வா உட்காரு. சீக்கிரம் ரெடி ஆகு. அம்மாடி நீ வா. உட்காரு.
சொல்லுங்க மேடம். ஏண்டா நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? கோவில்ல தான் இருக்கோம் மேடம். சரி, கொஞ்சம் கோவிலுக்கு வெளியில வாங்க. சரிங்க மேடம், இப்போவே அங்கே வரோம். அம்மா, கோயிலுக்கு போயிட்டு என்னை வர சொல்லிலாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது ககன். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் முதல் தடவையா வரீங்க. 2 பேரும் சேர்ந்து சாமியை தரிசிச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என் மருமகளுக்கு நான் துணையா இல்லனா எப்படி? புருஷனா அவன் உன் பின்னாடி இல்லனா எப்படி? இது எங்க கடமை. மனசுல நீ வேற எதை பத்தியும் நினைக்காம உன் நாட்டியத்துல மட்டும் நீ கவனத்தை செலுத்த. உன் அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். சரிங்க அத்தை. என்ன மாதிரி நீ அழகா இருக்கம்மா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்ப நான் அழகா இல்லையா? ஆ, உனக்கு என்னடி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்க. சரி வா, உன் அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா ஆ, ம், போலாம். சரி. நல்ல விஷயமா. மத்த ஏற்பாடுகளை பாரு. சரிங்க மாமா. வாங்க போலாம். அம்மாடி, ம் இதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா பூமியை இன்னும் காணோமே. அவ வருவான்னு நினைக்கிற? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுங்கறியா? அவளுக்கு அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகம். அந்த தாய்க்கு உண்மையான வாரிசு நான் தானு அடையாளப்படுத்துறதுக்காகவாவது கண்டிப்பா வருவா. ஆஹா. சரி, நீ இங்கே இரு. ம். அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. ஆ. மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆ, சரிம்மா. இதெல்லாம் ஒரு வேலையா? இத நான் ஈஸியா பாத்துப்பேன். ககன், பூமி, நீங்க 2 பேரும் உள்ள போய் உட்காருங்க. நான் பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வரேன். சரியா? சரிங்க அத்தை. ஆ? பூமி வந்துட்டா. இந்த விஷயத்தை உடனே அப்ரூவா கிட்ட சொல்லணும்.